ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அடுத்த திவ்ய தேச அனுபவத்தில் திருச்சிறுப்புலியூர் திவ்ய தேசம். இங்கே எம்பெருமான் அருமா கடல் அமுதாக எழுந்தருளியிருக்கிறான். மாக்கடல், அதுவும் அமுது போன்று அடியார்களுக்கு தன்னையே அனுபவிக்க கொடுத்து கொண்டு அற்புதமாக சேவை சாதித்து கொண்டு எழுந்தருளியிருக்கின்றான். கிடந்த கோலத்துல மிக சிறிய மூர்த்தி, சிறிய வடிவு அப்படிங்கிறதுனால பால சயனத்துல எம்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கின்றான். புலி போன்ற பாதங்களை உடையவரான வியாகிரபாதர் என்கின்ற ரிஷி பரமசிவனை நோக்கி தனக்கு மோட்சம் வேண்டும் என்று பிரார்த்திக்க தவம் செய்ய அவன் இந்த ஸ்தலத்திற்கு அவரை அழைத்து கொண்டு வர இங்கே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் அருமா கடல் அமுது, மா கடல் அமுது போன்றவனான எம்பெருமான நோக்கி தவம் செய்ய எம்பெருமானும் அவருக்கு அனுகிரகம் பண்ணி மோட்சம் கொடுத்தான் அப்படின்னு இந்த திவ்ய தேச சரித்திரம். திருவரங்கம் போலே இங்கே தெற்கு நோக்கி எம்பெருமான் கிடந்த கோலத்திலே அடியார்களுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கான். கருடனிடத்திலிருந்து ஆதிசேஷனை ரட்சித்த எம்பெருமான் அப்படின்னு இந்த எம்பெருமானை சொல்கின்றார்கள் சரித்திரத்துல. ஆதிசேஷனானவன் கருட நிறத்திலே போரிட்டு கொண்டிருக்க ஆதிசேஷன் ரட்சிக்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலே வந்து சரணம் புக அவரை ரட்சித்ததாக எம்பெருமான் இங்கே ரட்சித்து எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னும் இந்த சரித்திரம் உண்டு. அருமா கடல் அமுதே உனதடியே சரணாமே என்று கலியன் திருமங்கையாழ்வார் இந்த எம்பெருமான நோக்கி பாடி இருப்பதனாலே சரணாகதர் ரக்ஷகன் என்று எம்பெருமானை கொண்டாடுகின்றார்கள். எம்பெருமானை இங்கே ஏற்றம் என்னன்னா, எம்பெருமானுக்கு சரணாகத ரக்ஷகன், உனதடியே சரணாமே என்று இங்கே குறிப்பிடுகின்றார் கலியன். 10 பதிகங்களாலே இந்த எம்பெருமானை நோக்கி மங்களாசாசனம் செய்திருக்கிறார். பிள்ளைபெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே ஆமருவி மேய்த்த வரன் எதிரார் நிற்பார், தாமருவி வானனை தோள் சாய்த்த நாள் சேமம் உருபுலியூர் ஒன்றோல் உடையான் உடைந்தான் சிறுபுலியூர் எந்தை மேற்சென்று என்று பாடுகின்றார். கிருஷ்ணாவதாரத்தில் வானாசுரனுடனே போரிட்டு அவனுடைய 1000 தோள்களையும் அழித்த காலத்தில் அவனுக்கு பாதுகாவலாக சென்ற சிவபெருமான் திருச்சிறுப்புலியூர் என்றும் திவ்யதேச எம்பெருமான் மீது போரிட்டு தோட்டு ஓடினான் அப்படின்னு கண்ணனாக பசுக்கூட்டங்களை மேய்த்து மகிழ்ந்த அரங்கேசனை யாரால எதிர்க்க முடியும்? அவனோடு போரிட்டு இங்கே தோல் துணித்தான் அப்படின்னு சொல்றது போலே, வாணன் 1000 தோல் துணித்தான்னு சொல்றது போல இங்கே போரிட்டு எதிர்த்து வர, அப்படி இங்கே பசுக்கூட்டங்களை கண்ணனாக அவதாரம் பண்ணி பசுக்களை மேய்த்தவனுடைய மகிழ்ச்சி அடைந்தவனான அரங்கேசனை யாரால எதிர்த்து போரிட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு போல இருக்கு. ஆமருவி மேய்த்த வரங் எதிரார் நிற்பார். ஆமருவி மேய்த்து, ஆமருவி ஆவான பசுக்களை மகிழ்ந்து உவப்போடு மேய்த்தவருக்கு எதிராக நின்று போரிடக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்பது போல இருக்கு. பெரிய திருமொழியில 10 பாசுரத்துல ஒரு பாசுரம் கருமா முகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா பிற உருவா நினதுருவா திருமா மகள்மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடல் அமுதே உனதடியே சரணாமேன். ஆழ்வார் எம்பெருமான நோக்கி சொல்றார், கருநிற பெரும் மேகம் போல வடிவெடுத்தவனை, வடிவை உடையவனை, கருமா முகில் உருவா கனல் உருவா அன்பு அற்றவருக்கு நெருங்க முடியாத நெருப்பு போன்றவன், புனல் உருவா உடனே சொல்றார் அன்பர்களுக்கு நீர் போன்ற குளிர்ந்த வடிவுடையவன். அன்பு அற்றவர்கள் அடியார்கள் இல்லாதவர்களுக்கு நெருங்க முடியாதபடிக்கு நெருப்பு போன்றவன், அடியார்கள் நெருங்கும்படியாக நீராய் உருகும்படியாக நீர் போன்றே குளிர்ந்த வடிவுடையவன். திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து மிகப்பெரிய மலை போன்ற வரிவுடையவன். பெருமாள் வரை உருவா, பெருமாள் வரை உருவா, பெரிய மலை, மால் வரைனா பெரிய மலை, பிற உருவா நினது உருவா மலை போன்ற வடிவுடையவனே மற்றும் எல்லா வடிவுகளும் கொண்டவனே. திருமகள் நிலைத்து வாழக்கூடிய சிறுபுலியூர் சலசயனம், திருமா மகள் மருவும் சிறுபுலியூர்,
எப்பொழுதும் உகப்போடு உரைகின்ற இந்த திவ்ய தேசம் சிறுபுலியூரிலே சலசயனத்திலே அருமா கடலமுதே, அடைவதற்கு அரிய கடலமுதம் போன்றவனே அப்படின்னு அழைத்து உடனே உன்னுடைய திருவடிகளே எனக்கு சரணம்ங்கிறார். அடைவதற்கு அரிதா இருக்கு உன்னுடைய திருவடிகள், ஆனா உன்னுடைய திருவடிகளே அடியனுக்கு புகலிடம் என்று சொல்றார். திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உனது அடியேன் சரணாமேன். கிருபாசமுத்திர பெருமாள் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு உற்சவருக்கு திருநாமம். திருமாமகள் நாச்சியார் தயாநாயகி என்ற திருநாமத்தோடு தயையே அப்படியே சொரியக்கூடியவள். சிறுபுலியூர் எழுந்தருளியிருக்கும் திருமாமகள். இந்த பாசுரத்துல தாயாருடைய திருநாமம் வரும்படிக்கு இங்கே மங்களாசாசனம் செய்திருக்கிறார். திருமாமகள் நாச்சியார் பாசுரத்திலேயும் திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதுன்னு. அப்ப திருமாமகள் நாச்சியாரும் தயாநாயகி, தயையே சொரியக்கூடியவளாகவும், அருமா கடல் அமுது கிருபாசமுத்திர பெருமாள் தயாநாயகி, கிருப்பையே சமுத்திரம் போல கொண்டிருக்கக்கூடியவன், இன்னும் அடியார்களுக்கு கிருப்பையை சொரியும்படி, அதே போல தயையே அனுகிரகிக்கும்படிக்கு நாயகியான தாயார் எழுந்தருளியிருக்கார். வியாச முனிவர், பாலவாகிர முனிவர் மற்றும் ஆதிசேஷனுக்கு பிரத்யக்ஷமாக எம்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான். அற்புதமான திவ்ய தேசம். கிடந்த கோலத்துல திருவரங்கநாதனை போல தெற்கு நோக்கி கிடந்த சயனம், பாலசயனம். திருமங்கையாழ்வார் 10 பதிகத்திலேயும் எம்பெருமானுடைய திருவடிகள், இங்கு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளே தனக்கு புகலிடம் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். ஆழ்வார் வாக்குப்படிக்கு, ஆழ்வாருடைய அனுபவப்படி நமக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளை தவிர மற்ற வேறு எது புகலிடம்? இங்கே எழுந்தருளி இருக்கும் கிருபாசமுத்திர பெருமாளினுடைய கிருப்பையை பிரார்த்தித்து கொண்டு, தயாநாயகியினுடைய தயையையும் வேண்டிக் கொண்டு அடுத்த திவ்யதேச அனுபவத்தை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.